பிரமா கோயில் எல்லா கோயில் ஆலயங்கள் பூரா கீழே கீழே வெட்டி விடுதாரா. எல்லா கோயில் ஆலயம், சிவன் கோயில் ஆலயத்தை தவிர, எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் கோயில் ஆலயத்தை தவிர கோயில் கெட்டுறது போகிறது வாரது பூரா கீழே வேற வெட்டி விடுதார். கோயில் மன்னராட்சியில் கட்டினால இப்போ அதை கணக்கை முடிக்கார். மன்னராட்சியில் உள்ள கோயில் குளத்தை பூரா கெட்டி நாசம் பண்ணி வச்சுருக்கான். குளத்தை கொஞ்சம் விரிவு பண்ணான். அதுலேயும் அவனும் அந்த காலத்தில் விரிவு பண்ணுதுன்னு பூரா இடங்களை பூரா நாசம் பண்ணான் மன்னராட்சியில். அது வேறு மாதிரி விவசாயத்தை அழிக்க மாட்டான். இப்போ வந்திருக்க கண்டார வலிமை அரசியல்வாதி 76 வருஷம் சொல்லி முடித்து 2 கால கையை பிளந்து போகிறான். அறிவெட்ட முட்டாப்பே இப்போ எல்லா கஜானா அந்த அவன் அச்சடித்த பேப்பரை அவனே திருப்பி மாற்றி விழுத அளவுக்கு இப்போ நடத்தி வராரு. திருப்பி உள்ளே மாட்டுத அளவுக்கு அந்த பேப்பரை வச்சு உள்ளே மாற்றி மாலையை போட்டு கொண்டு வராரு. அந்த செத்தப்பை பேப்பர் அரசியல்வாதிக்கு மாலையை போடணும்ல. மாலையை போட்டோடனே அப்புறம் அடுத்தாப்புல வீட்டில் அவன் கக்கூசியில் முக்கி அதையும் மாலையை போட்டு போயிடுவான். ஏற்கனவே அரசியல்வாதி அப்படித்தான் போகிறான். இன்னும் 2026 நாங்கள் விரிச்சிருவோம்ங்க. விரிடா அப்படின்ட்டுருக்காரு. 2026 சொல்ல முடியாதா, கீழே இழுத்துருவார். ஒரே இழுப்பா இழுத்து விட்டு உக்காளி பூரா குய்மனும் அப்படியே நசுங்கி குடல் மண்டை செதறி போவோம். சரியா? இப்போ அந்த பூமியில் உள்ள கணக்கு அந்த வேற முடிக்காரு. பூமியில் உள்ள கணக்கு சேட்டை பண்ண மானிட பேரில் கணக்கு கடவுள் தான் முடிக்க முடியும். கடவுள்னா 3 மதத்துக்காரன் தெரியும், கடவுள் இவர் தான் அப்படின்னு. ஆனால் அநியாயப்பட்டு போகிற மாதிரி 3 மதத்துக்காரன் ஜாதியாக வச்சுருக்காங்க. பூடலையும் புடுக்களையும் சூடு வைக்கணுங்காரு. படைக்குது ஒரே வேலை. எல்லாவனுக்கும் வாய் மூக்கு எல்லாம் உயிர் தடம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கா, இல்லை ஜாதி வேறு இருக்கான்னு கேட்காரா. எங்கள் அண்ணன் கேட்காரா, வேறு நான் படைச்சிருக்கானா. படைக்கிறது ஆடு மாடு கோழி பறவை எல்லா உயிரினங்களும் ஒரே அந்தந்த பறவைகள் எதுக்கு அதுக்கு உறுப்புகள் அப்படி தான் கொடுத்துருக்கேன். இவன் விரிச்சிட்டாலே தான் ஜாதியாக வச்சு கோயில் இல்லை. இந்து மதம் உள்ள கெட்டி ஆடு தான், அதை பூரா கீழே இழுத்து விட்டுருவார். சரிஞ்சிச்சு நாசமாக போயிடும். அதில் எத்தனை பேர் போகிறானோ. அடுத்து முக்காடு தொப்பி தாடி அவன் பூரா மசீதி அங்கங்கே கட்டி வச்சு ஓகான்னு ஓதிக்கிட்டாலேவா அந்த ஐயமார் போய் மாதிரி அதையும் கீழே ஊடி இழுத்து விட்டுருவார். சோழி முடிஞ்சோவோம். அடுத்து கிறிஸ்டின் அவன் கெட்டி சர்ச்சு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஓகான்னு ஊதுவான். அதையும் கீழே வேறு எல்லாம் வாழ்க்கை திட்டம் எரிஞ்சிட்டார். அப்படியே பிடிங்கி விட்டுருவார். இன்னும் நடத்துறது கடவுள் தான் நடத்துவார், நீதிமன்றம் தான். ஆனால் இப்போ உள்ள கஜடை தப்பு பண்ண பூரா எப்படி ஏற்றணும், எப்படி உள்ளே கொண்டு போகணும், எப்படி பூமியில் ஆட்டி விட்டு குளோஸ் பண்ணணும்னு பண்ணுவார். அவருக்கு தான்டா தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். சரியா? கணக்கு போட்டாச்சு. கீழே வேறு பூரா வெட்டி கீழே இழுத்து விடுதாரு. புரியுதா? மலையை உடச்சி பாலாக்குதான், குளத்தில் மண்ணை அள்ளி பாலாக்குதான். எல்லாம் இதே சோழி அலையை தான். இந்த கண்டார ஓலியுமே அரசியல கூத்து அடித்த கூத்து. புரியாடா? இல்லை உயிர் வாழ்றதுக்கு என்னடா கண்டார அறிவேறாது. இந்த அரசியலை முட்டா குய்மனுக்கு அறிவேறாது. சோறு விளைஞ்சது சாப்பிட்டா அவனுக்கு அறிவு இருக்கும். அவன் தான் வீட்டில் அவனாக கட்டி வச்சுருக்கான், அவனாக பாத்ரூம் கக்கூஸ் கட்டி வச்சுருக்கான், மோந்து குடிக்கான். அப்புறம் அவனுக்கு என்னடா அறிவு இருக்கும்? அரசியல்வாதி கவர்மெண்ட் வாழாக்கிறவனுக்கும் அறிவு இருந்தால் அந்த செய்ய மாட்டான். கடவுள் ஒன்று இருக்கார், பூமி அசிங்கம் பண்ணக்கூடாது, விவசாயம் பண்ணி சாப்பிடணும், அந்த சிந்தனை வரும். நாங்கள் அழிப்போம், எப்படினாலும் அழிப்போம். அழிங்கடா, மலையை உடைப்போம், நம்ம கடவுள் சொத்து தானே. ஆட்டுவார், உன் குடல் மண்டை மூளை செதறி போவோம். அப்போ நேரம் நீ ஆட்டுறா பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கார் முக்கால்.